ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது டிஎம்பி பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான டெபாசிட் ஸ்கீம் பற்றின டீடைல்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா பேங்க்லையுமே ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா அடிஷனலாக இப்போ எல்லாமே இந்த 400 நாள் ஸ்கீமு, 444 நாள் ஸ்கீமு, அதுக்கப்புறம் 390 நாள் ஸ்கீம், ஸோ இந்த மாதிரி டேஸில் வந்து டெபாசிட் ஸ்கீம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த வகையில் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல பார்த்தீங்கன்னா 400 டேஸ் டெபாசிட் ஸ்கீம் வந்து இருக்குதுங்க. ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ 400 நாளைக்கு நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்மளுக்கு அமௌண்ட் தராங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல், டேக்ஸ் வந்து பிடிப்பாங்களா, ஸோ இது போன்ற பல தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த 400 நாளுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ தராங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது இங்கே பாருங்க, 400 நாளைக்கு 7.5% ஜென்ரல் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அதுவே சீனியர் சிட்டிசனாக இருந்தோம் அப்படின்னா 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு அருமையான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 400 நாளைக்கு 7.5% பெர் இயர், ஒரு வருஷத்துக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜென்ரல் சிட்டிசனுக்கு. அதுவே 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க பேரில் நீங்கள் இந்த டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 400 நாளைக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. அப்போ நம்ம 1 லட்ச ரூபா முதலீடு பண்றோம் அப்படின்னா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பின்னாடி நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இந்த 400 நாளைக்கான பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ல முதலீடு பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு வருஷத்துக்கான பிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. 6% தான் கொடுக்குறாங்க. ஆனா அதுவே 400 நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் 400 நாளைக்கான டெபாசிட் ஸ்கீம்ல முதலீடு பண்ணலாம். ஸோ ஜாயிண்ட் ஹோல்டராகவும் நீங்க முதலீடு பண்ணிக்கலாம். அதாவது 2-3 பேர் சேர்ந்து கூட இதுல 400 நாளைக்கான டெபாசிட்ல வந்து முதலீடு பண்ணலாம், அல்லது தனி நபரும் முதலீடு பண்ணிக்கலாம். இப்போ மைனரா இருக்காங்க அப்படின்னா கார்டியன் பேர்ல வந்து முதலீடு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல ப்ரீமெச்சூர் க்ளோசர் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளா இருக்குது. அதற்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துறேன். இப்போ நீங்க 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணிடுறீங்க 400 நாளைக்கான டெபாசிட் ஸ்கீம்ல. இப்போ முதல்ல 14 நாட்களுக்குள்ளார இல்ல எனக்கு வந்து அர்ஜென்ட்டா காசு தேவைப்படுது அப்படின்னா இன்னைக்கு நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா அடுத்த 14 நாளுக்குள்ளார அந்த பணத்தை நீங்க க்ளோஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி நீங்க எந்த ஒரு சார்ஜஸும் பெனால்டி சார்ஜஸும் பே பண்ண தேவை கிடையாது. அதுவே 14 நாளைக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா 1% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நீங்க கண்டிப்பா பே பண்ணி ஆகணும் ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ பேன் கார்டு இதுக்கு கம்பல்சரி. இப்போ பேன் 2010 to 2011 ஃபினான்சியல் இயர்ல இது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது டெபாசிட் ஸ்கீம்ல கண்டிப்பா பேன் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் அந்த டெபாசிட் ஸ்கீம்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்க பேன் கார்டு லிங்க் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா 20% டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ பிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் லாங் டென்யூருக்கு தான் நம்மளுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆனா இந்த மாதிரி 1 வருஷம், 2 வருஷம், 400 நாள், 3 வருஷம் ஸ்கீமு, ஸோ இதுல நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா டேக்ஸ் நீங்க கட்டியே ஆகணும். ஸோ நீங்க டெபாசிட் பண்ண அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 40,000 ரூபாய்க்கு மேல வருது அப்படின்னா கட்டாயம் 10% நீங்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ணி ஆகணும். அதுவே வந்து நீங்க ஃபார்ம் 15G, ஃபார்ம் 15H சப்மிட் பண்றீங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் டிடக்ஷன் உங்களுக்கு இருக்காது. அது எப்போ அப்படின்னா அந்த ஸ்லாப் ரேட்டுக்குள்ள நீங்க இருந்தா மட்டும் தான் டேக்ஸ் டிடக்ஷன் இருக்காது, இல்லைன்னா டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசன்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் இந்த 400 நாளைக்கான ஸ்கீம் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு அருமையான ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் உங்க வீட்டில் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேர்ல நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படிங்கும்போது 0.5% இன்னும் அதிகமாக கிடைக்குது. ஸோ 8% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குதுங்க. இப்போ 1 லட்ச ரூபா முதலீடு பண்றேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நார்மலா இது வந்து ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ 8% அப்படிங்கிறது சீனியர் சிட்டிசனுக்கு, அதை வச்சு நான் கால்குலேட் பண்ணி சொல்றேன். இப்போ 1 லட்ச ரூபா நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னா 8% எவ்வளவு வரும்னு பாருங்க. ஸோ 1 லட்ச ரூபா, 1 லட்சம் இன்ட்டு 8% அப்படின்னா 100க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 0.08%. ஸோ அப்போ 1 லட்சம் இன்ட்டு 0.08 போடுங்க. இது வந்து 8,000 ரூபாய் 8%க்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். அதாவது 365 நாளைக்கு எனக்கு 8,000 ரூபாய் கிடைக்குது. அப்போ 400 நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் 400 டிவைடட் பை 365 போடுங்க. எவ்வளவு வேல்யூ வருது? 1.095 வருது. இன்ட்டு அந்த 8,000 ரூபாய் அது போடுங்க. இப்போ போட்டீங்கன்னா இப்போ 1 லட்ச ரூபாய் முதலீடு பண்றேன் அப்படின்னா 8,767 ரூபாய் உங்களுக்கு 400 நாளைக்கு அப்புறம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுவே நீங்க 5 லட்ச ரூபாய் முதலீடு பண்றீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்க. 7.5%க்கும் இதே மாதிரி தான் நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். எவ்வளவு அமௌண்ட் இன்ட்டு 0.075 போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் 1.095 இன்ட்டு அந்த அமௌண்ட்டை இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சிடும். இப்போ 7.5% எவ்வளோ வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 10,000 1,00,000 இன்ட்டு 0.075 எவ்வளோ வருது? 7,500 365 நாளைக்கு. அப்போ 400 நாள் 400 டிவைடட் பை 365 போடுங்க. சரி, தப்பா போட்டேன். 400 டிவைடட் பை 365 எவ்வளவு? 1.095 இன்ட்டு 7,500 ரூபா. ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 8,219 ரூபா 400 நாளைக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஸோ அருமையான ஒரு டெபாசிட் ஸ்கீம் தான். இதில் முதலீடு பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பாக நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.